மறு வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி தூங்கிட்டு இருக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எழுப்புடா. எந்திரி. ஏய் எந்திரி. எந்திரின்றல. எந்திரி. என்ன குழந்தையா, உங்க வீட்டுல எல்லாருக்கும் கொழுப்பு அதிகம்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இவ்ளோ வீக்கா இருக்க. 2 அடி அடிச்சதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. திட்டணும். இரு 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 இரு. அவ்வளவுதானே? டேய் வாயை திறந்துடுறா. ஏய் பொறுக்கி நாயே, உனக்கெல்லாம் நல்ல சபை வராதுடா. நடு ரோட்ல கேப்பார் இல்லாம செத்து கிடக்க போறேன். பாத்துக்கிட்டே இரு. வெயிட், எனக்கு நல்ல சாவு வராதுன்னு எனக்கே தெரியும். ஏய் வாயை மூடுறா. இங்க பார், நீ பேசுறதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. இனிமே நான் பேசணும், அதை உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்கணும். அப்படி கரெக்டா கேட்டாங்கன்னா நீ இங்க இருந்து உயிரோட வீட்டுக்கு போவ. இல்ல சாரி குழந்தையா, நீ இங்கே சாக வேண்டியதுதான். டேய் ராதா வந்தானா இல்லையா? வந்திருக்காருண்ணே. கூப்பிடு. ராதாண்ணே. ராதாண்ணே. நான் வரப்பா. அண்ணே என்னடா பேசுனியா நான் சொன்ன மாதிரி? பேசிட்டேண்ணே. ஆனா எவ்வளவு அமௌண்ட் கேட்கணும் நீங்க சொல்லவே இல்லையே. வா உட்காந்து முடிவு எடுத்துருவோமா? சரிண்ணே. ஏற்கனவே 20 லட்சம் ரூபான்னு சொன்னேன்ல. ஆமாண்ணே சொன்னீங்கல்ல, மறந்துட்டேண்ணே. ஆமா 20 லட்சம் ரூபா கொடுப்பாங்களாண்ணே? கொடுப்பாங்க. கொடுக்காம எங்க போவாங்க? 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினதும் இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வாங்குற 20 லட்சம் ரூபாயில 10% கமிஷன் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவேன். கூடவே என் சார்பா இன்னொரு 2 லட்சம் ரூபாய் தரேன். அந்த பாபுவை இங்க நான் வர வைப்பேன். அவன் இங்க வந்த உடனே நீங்க அவனை போட்டுறணும். என்ன குழந்தையா, அக்கா புருஷன் செத்து போயிருவான்னு பாக்குறியா? கொல்ல போறதும் அக்கா புருஷன் தானம்மா. சோ அதுக்கும் இதுக்கும் சரியா இருக்கும். ஓகேயா? என்னடா போட்டுருவீங்கல்ல? நீங்க ஆளை வர வைங்கண்ணே, அவன் சங்க அறுத்துறேன். வாங்கண்ணே. சாமிண்ணே வாங்க. ராதா இருக்கிறாப்லையா? அண்ணன் உள்ள இருக்காரு, நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். வாங்க. ரகண்ணே. ரகண்ணே இங்க உட்காருங்க. உங்களை பார்க்க சாமி அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம் சாமி. வணக்கறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அண்ணே வணக்கண்ணே. ஐயா குழப்பம் ஏதோ போய்கிட்டு இருக்குண்ணே. என்ன முன்ன மாதிரிலாம் வண்டிலாம் கொண்டு வர மாட்டேன்றா? இல்லைண்ணே, பெரிய பெரிய லாக்கா போடுறாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. வண்டியை தொட்டா கீக்கின்னு அலார வேற அடிக்குது. ஒன்றும் எடுக்க முடியலண்ணே. ஏதோ போய்கிட்டு இருக்கு. சரி நீ என்ன வண்டி கொண்டு வந்துக்கிற? நான் என்ன பெரிய காரனே கொண்டு வர போறேன். ஒரே ஒரு ஸ்கூட்டர்ண்ணே, அதுவும் ஆயா கடையில் ஆட்டையை போட்டதுண்ணே. வேற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது இந்த தொழிலில். நீ எல்லாம் விளங்க மாட்டியா? அண்ணே நீ ஏன் முன்னுக்கு வரல நீ இப்பதான் தெரியுது. ஒரே ஒரு ஸ்கூட்டர் எடுத்துன்னு வந்துட்டு அதெல்லாம் ஒரு வியாபாரமா? இங்க பாரு முருகா, ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 பைக்கு தூக்கின்னு வரணும். அப்பதான் போலீஸையும் கவனிக்க முடியும், ஏன் தொழிலும் ஒழுங்கா ஓடும். சரிண்ணே ஒரு சரிண்ணே. நாளைக்கு 3-4 வண்டியாவது கொண்டு சரிண்ணே, வாப்பா. நான் ஏற்பாடு பண்றேன். அப்பா, நீ வா ஏதோ வா. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. இந்த திருட்டு பசங்களை சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். இதுக்கு தான் சேட்டு வர வேணாண்ணா.
பின்ன என்ன கண்ணு முன்னாடி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அவங்கள? கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். ஏன் சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கேஸ் வேணுமா மிஸ்ஸஸ் வேணுமா? சேட்டு சார் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாரு, நான் கைட்டின் போடுவேன். சாமி என்ன சாமி இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்ன சேட்டு, இவர் அடிக்கடி கொந்தளிச்சுட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது. நான் 4 நேரம் கூட்டின்னு போயின்னு வருவேன், கட்சியில் நமக்கு எண்டு கார்டு போறதுக்கா? பாரு சாமி, நான் தான் சொன்னேன்ல, நம்ம போலீஸ்காரு ரொம்ப துடிப்பான ஆளுன்னு. அவரு கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா அத பார்த்துட்டு சாரால சும்மா இருக்க முடியாது. டென்ஷன்ல அப்படியே கொந்தளிச்சுவாரு. சேட்டு திரும்ப திரும்ப போட்டு என்ன நோக்கடிக்காத. இப்போ சொல்றேன், என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு அமைதியா இருக்கேன். இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவேன். பாத்தியா சேட்டு, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்து வானா சொல்லின்னு இருந்தேன். உனக்குன்னா நீ பாட்டுக்கு அச்சாச்சான்னு போடுவ, 4 பேர் சேர்ந்து என்ன அடிச்சாங்கன்னா நான் எங்க போறது? இதெல்லாம் சரிப்பட்டு வரா சேட்டு. சாமி இரியா, சாருகிட்ட நான் பேசுறேன், நீ ஏன் பயப்படுற? சும்மா இரு. இந்த பாருங்க போலீஸ்காரரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. முதல்ல உங்க ஒய்ஃப் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க கடமை உணர்ச்சியை காட்டலாம். புரியுதா? சாமி சொல்லிட்டேன். ஓகேவா? சார் இனிமே எதுவும் பேச மாட்டாரு. புரியுதா? சேட்டு திரும்ப ஒரு பிரச்சனை எதனா பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சாமி. நீ போய் முதல்ல ரகுவிட்டு பேசிட்டு வா. ரகு ரகு இந்த வரேன் சாமி. ரகு சொல்லு சாமி, என்ன இந்த பக்கம்? இப்படி வா ரகு, ராதாவை பார்க்கணும். அதான் ராதா ஒரு வேலையா வெளில போயிடான். என்ன விஷயம்? அது வந்து நான் சாமி கமிஷனர் ஆபீஸ்ல போய் திருந்துட்டேன், லெட்டர் எழுதி குடுத்துட்டு வந்துக்கிற போல இது. பரவாயில்லையே, உன்ன போல தான் இருக்கணும். ஆனா மறுபடியும் நம்ம ஏரியா வந்துக்கிற. இதுல இந்த போலீஸ்காரனுங்க தொல்லை தான் தாங்க முடியல. ஆனா ஒண்ணு சாமி, உன்ன மாதிரி ஆளுங்க போலீஸ் கிட்ட போய் நான் திருந்துட்டேன்னு சொன்னா உடனே நம்பிடுறானுங்க. ஆனா என் பொழப்பு தான் கஷ்டமா இருக்குது. நீ ரொம்ப ஜாலியா இருக்கிற போல இது. அதெல்லாம் கரெக்ட். ராதா இப்ப எங்க இருக்கிறா போல? ஏதோ ஒரு வேலை வந்ததுன்னு போயிடும். ஏன் கேக்குற? அதெல்லாம் கரெக்ட் இருக்கு. லேட்டஸ்டா பொண்ணுங்க எதனா தூக்கிக்கிறாங்களா? தபார் சாமி, இங்க எதுவும் வேலைக்கு ஆகாது. நீங்க நிக்காத, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. யார் பண்ணீங்க? நீங்களே கிளம்புங்க. ரகு முதல்ல நான் சொல்றத கேள் ரகு. இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்ம ஆளுக்கு தான் ரகு. சேட்டுக்கிறாரு, நம்ம ஏரியால பெரிய ஆளு. இருந்துன்னு போட்டோம், இங்க இவருக்கு என்ன வேலை? விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்தானுங்களே, அது சேட்டுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. அதான் என்ன இதுன்னு விசாரிச்சுக்கிட்டு கூட்டின்னு போலான்னு வந்துக்கிறாரு. சாமி இவா. எனக்கு தெரியும், நான் எப்படி சொல்றது? ரகு மறைக்காத கொஞ்சம் சொல்லு ரகு. ஒன்றும் இல்லை, பொண்ணு தூக்கிறானுங்க, பணம் தான் மோட்டிவேஷன். கை மாற்றினேங்கிறானுங்க. தகவல் வந்துச்சு, அவள் தான். சுகுரா இவ்வளோன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆள் ஒருத்தங்கிறான், வேலைக்கு போனவன் தான், மற்றபடி டீட்டெயில் எதுவும் அவனுக்கு தெரியாது. உனக்கு தான் தெரியுமே, நம்ம ஆளுங்க வேலைக்கு போனால் செல்ஃபோனை பிடிங்கி வச்சுப்பானுங்கன்னு. சாயந்தரம் வருவான், வந்ததும் டீட்டெயில் கேட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ணு. நான் சரி ரகு. சாமி இங்க பாரு, பொண்ணை தூக்குனது உண்மைதானா? நம்ம பிள்ளைங்க தான் பண்ணிக்கிறாங்க. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ எதுவும் கான்டாக்ட் பண்ண முடியாது. சாயந்தரம் வந்தால் தான் மேட்ரு என்னன்னு தெரியும். இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது. சரி வாங்க. பாப்பலே சார். ஹலோ மாரி. சொல்லுங்க நடராஜ். என்னாச்சு? சூர்யா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லைங்க, இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க நம்பிக்கையான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அநேகமா என்ன கொஞ்ச நேரத்துல பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஹலோ மாரி, எனக்கு ஒரு செகண்ட் கால் வருது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட பேசட்டுமா? சரி நடராஜ். டேய் ராதா, என்னடா என்னாச்சு? அண்ணே செகண்ட் லைன்ல போகுதுண்ணே. மறுபடியும் போடு, மறுபடியும் போடு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, என்ன பேசணும்னு? இருக்குண்ணே. போடு. ஸ்பீக்கர்ல போடு. சரிண்ணே. அண்ணே ரிங் போகுதுண்ணே. ஹலோ, நாங்க தான் பேசுறோம். 20 லட்சம் ரூபாய் பணத்தை இமீடியட்டா ரெடி பண்ணி வை. அடுத்து நாங்க ஃபோன் பண்ணி எங்க வந்து எப்படி வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்றோம். ஏங்க ஏங்க 20 லட்சமா? என்ன விளையாடுறீங்களா சார்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், எங்க வீட்டில் அவ்வளோ பணம்லாம் இல்லை. சொன்னா கேளுங்க, எங்களால் அவ்வளோ பணம்லாம் முடியாது. யோ, தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கிறோம். இப்ப போய் பேரம் பேசிட்டு இருக்கிறிய. போய் பணத்தை ரெடி பண்ணியா? ஐயோ சார், சொன்னா கேளுங்க, எங்க வீட்லலாம் அவ்வளோ பணம் இல்லை. நாங்க அவ்வளோ வசதியானவங்கலாம் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களால் அவ்வளோ பணம்லாம் உடனே புரட்ட முடியாது. சரியான மக்கா இருக்கிறியா? போன்லயே உனக்கு எல்லாமே விளக்கமா விலாவரியா சொல்லுவாங்களா? பணத்தை ரெடி பண்ணியா, இல்லைன்னா உன் தங்கச்சியோட உயிர் போயிடியா? சார் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல சார், எங்களை மிரட்டினாலும் பரவாயில்ல, எங்களால அவ்வளவு பணம்லாம் கொடுக்க முடியாது சார். அப்போ உன் தங்கச்சியோட உயிர் போனா பரவாயில்ல. யோ லூசு மாதிரி திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க சார். சாரி சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். எங்களுக்கு 20 லட்சம் ரொம்ப பெரிய தொகை சார். கொடுனா எப்படி சார் கொடுக்க முடியும்? தவார், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. பணத்தை ரெடி பண்ணு சார். இல்லன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன் சார். என்கிட்ட கொடுப்பா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமா? நீங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது. நீங்க சொன்ன உடனே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. உங்க கிட்ட இல்லையா? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கும் சார். பேங்க்ல எல்லாம் இல்ல சார். பேங்க் ஆஃப் சந்திரா, அங்க போய் கேளு, எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். நட்ராஜ், என்ன நட்ராஜ்? யோ, ரிசர்வ் பேங்கை விட அவங்க அதிகமா வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்க. நீ என்னமோ இவ்வளவு யோசிக்கிற? மருமகனோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக 20 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சந்திராமையா அத்தையா இருந்தா கூட அவங்க கிட்ட எல்லாம் போய் பணம்லாம் கேட்க முடியாதுங்க. இப்போ இங்க பாருங்க, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. என் தங்கச்சி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நாங்க குடும்பத்தோட சூசைட் பண்ணிப்போம் சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்னப்பா போனை வச்சுட்டாங்களா? ஐயோ, என்னப்பா சொல்றாங்க? என்னமோ புரியாம பேசுறான். 20 லட்சம் ரூபாய் கேக்குறான். யாரு இவனுங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத்தைய பத்தி சொல்றான். சந்திராமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பணம் கேளுன்றான். ஒண்ணுமே புரியல. ஏப்பா முடியாதுன்னு சொன்னேன். எப்படியாவது பார்த்து கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டியதானே. திரும்பவும் அவன் உன்னை கூப்பிடுவான்னு எப்படி அப்பா நம்புறது? அப்படிலாம் இல்ல பாட்டி, அவன் கண்டிப்பா திரும்பி கூப்பிடுவான். அவனுக்கு மோட்டிவே பணம் தான். அவன் திரும்ப கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன். இத பாருப்பா, நான் வேணா சந்திரமா கிட்ட பேசட்டுமா? என் தலையை அடமான வச்சாவது திருப்பி கொடுத்துடலாம், வாங்கி கொடுத்துடலாம்ப்பா. கேளுப்பா, போன் பண்ணுப்பா, போன் பண்ணு. அவங்களுக்கு போன் பண்ணி பேச நட்ராஜ். கொஞ்சம் பொறுமையா இருமா, சொன்ன புரிஞ்சுக்கோமா. ஐயோ, அவன் கண்டிப்பா திரும்ப போன் பண்ணுவான். இல்லப்பா, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீ போன் போடு, நான் பேசுறேன். போன் போடு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிக்கலாமா? என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணலாம். அவன் தான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சொன்னான்ல, பண்ணட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கு, பண்ணி போனை போடு. பயப்படாம இருங்கம்மா. குடும்பத்தோட சூசைட் பண்ணாலும் பண்ணுவாராம். ஆனா பணம் தர மாட்டான் உங்க அண்ணன். பேங்க்ல ஒருத்தர் தான் பணம் எடுக்கணும்னு இல்ல, யாரு வேணாலும் எடுக்கலாம்ல. அண்ணே புரியலண்ணே. போனை கொடு, உனக்கு அதெல்லாம் புரியாது. இந்தாங்கண்ணே.
பேங்க் ஆஃப் சந்திராவோட ஃபோன் நம்பர் டயல் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன். மீனா அந்த போனை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஹலோ. என்ன மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்க. யார் நீங்க? என்ன வேணும்? அட என்னங்க நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. சம்பந்தி வீட்டுல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது. நீங்க என்னடானா மலைக்கு எதமா உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என்ன சொல்றீங்க? யார் வேணும் உங்களுக்கு? நீங்க சந்திரா தானே? ஆமா. உங்க சம்பந்தி சுந்தரி வீட்டுல அவங்க கடைசி பொண்ணு காணாம போனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றீங்க? காணுமா? பதட்டப்படாதீங்க, நாங்க தான் கடத்தி வச்சிருக்கிறோம். ஒண்ணு இல்ல, ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னு வச்சீங்களேன், பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். என்னது 20 லட்சமா? அட என்னங்க நீங்க உங்க மருமக மாதிரி நீங்களும் பதட்டப்படுறீங்க. முதல்ல ஆப்ஷனுக்கு உங்க மருமனுக்கு தான் போனை போட்டோம். போனை போட்டு இந்த மாதிரி உன் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கிறோம், ஒரு 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பான்னு சொன்னோம். அவன் என்னடானா பொறுப்பான அண்ணன் மாதிரியே பேசலையே. குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிட்டு செத்தாலும் செத்துருவாங்கிறானே தவிர என் மாமியார் கிட்ட கை நீட்டி காசு வாங்க மாட்டேன்னு சொல்றான் மொட்டப்பையன். அதான் உங்களாண்ட நேராவே போன் போட்டு கேட்டுடலான்னு போன் போட்டேன். ஏன்னா இந்த ஆளை கடத்தி வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தானேங்க. போலீஸ் வேற கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணுங்க. இல்ல பொண்ண கழுத்தை திருவி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ ஐயோ வேணாம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பரவாயில்லையே, நடராஜை விட நல்லாவே பதட்டப்படுறீங்க. இந்த பதட்டத்தோட செக் புக் எடுத்துக்கிட்டு நேரா பேங்க் போங்க. லேட் பண்ணிடாதீங்க. லேட் பண்ணீங்க. சரி சரி. மீனா மீனா மீனா, அந்த கருப்பு பேக்ல என் செக் புக் இருக்கும், பேக்கோட எடுத்துட்டு சரிங்கம்மா. சீக்கிரம் வா. இந்தாங்கம்மா. திவ்யா என்ன பண்ற? தூங்கிட்டு இருக்காங்கம்மா. அவ எழுந்த உடனே நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிருக்கேன்னு சொல்லு. சரிங்கம்மா. எங்க போறாங்க தெரியலம்மா. கட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. போன்ல இருந்து சிம் கார்டு எடு. நீ என்ன பண்ற? நேரா வேலைச்சேரி போயிடு. சரிண்ணே. அங்கதான் இன்னும் தண்ணி வடியலையாம். சரிண்ணே. இந்த போனை அங்க டிஸ்போஸ் பண்ணிடு. சரியா? சரிண்ணே. என்ன குழந்தைய பாக்குற? எது பண்ணாலும் தெளிவா பண்ணும். இதுக்கப்புறம் இங்க இருந்தோம்னா போலீஸ் நம்மள ட்ரேஸ் ஓவர் பண்ணி என்ன புடிச்சிருவான். சோ லொகேஷன் சேஞ்ச். ராதா அண்ணே அத கொடு. இந்தாங்கண்ணே. ஓஹோனா